இப்போ போறதுனால இனிமே வந்து அவங்க குழந்தைங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க எனக்கு எவ்வளவு இது பண்ணியிருக்காங்க. நான் அவங்க போறதுல எனக்கு மனசு எப்பதான் உட்காந்து அவங்க கூட க்ளோஸா இருப்பேன், பேசுவேன், ரிலேட் பண்ண அவங்க பார்ப்பேன். அவங்க கூட க்ளோஸா பேசுவேன். அது இருந்தாலும் மாறி போகிறது வந்து ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாருக்கும் நம்ம அதை இது பண்ணிக்கணும். ஸோ வேலை செய்யறதுல சரியான சிட்டம், வேலை செய்யறதுக்கு வந்து சரியான சிட்டம். இன்னும் எப்படியாப்பட்ட வேலையாகவும் எப்படி அங்கே இங்கே அடிச்சு முடிச்சு கேட்டுக்கிட்டு அது அழகா வேலை ரொம்ப தொடர்ந்து வருமானத்துக்கு இன்னும் சிறப்பாக செய்யணும், இன்னும் நல்ல பதவி உயர்வு அப்படி கிடைக்கணும். கேட்டேன் தலைமை ஆசிரியர் கிளாஸ்லாம் போகணும். தலைமை ஆசிரியரை பார்த்தேன். பிள்ளைக்கு ஏதாவதுன்னா உடனே நீங்க சொல்றீங்க, போயிட்டு வந்து ரொம்ப ஜாதா படிக்கும். 8ல இருந்து ஒரு 12 மணி வரைக்கும் டீச்சர் வந்து ஃபுல்லா சர்வே பண்ணுவாங்க, இருக்கிற இன்வெர்ட் வேலை எல்லாம் செய்வாங்க, ஃபீல்டெல்லாம். அது முடிச்சு நம்ம வந்து கிளம்புன பிறகுதான் வந்து அவங்க ரூம்லேயே போயிட்டு லேப்டாப்ல இருந்து அந்த வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க. கட்டி பார்த்துருக்கேன். ஸோ டீச்சர் ஃபைலிங் ஒர்க் இந்த மாதிரி நிறையாலாம் அவங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லி நிறையா தெரிஞ்சிருக்கேன். சம்பவம் நிறையா பேக்கப்பும் பண்ணியிருக்கீங்க டீச்சர். நீ இன்னும் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். நிறைய பிரச்சனை இருக்காங்க. அவங்க நிறைய வந்து எனக்கு பேரண்ட்ஸ் கூட டீல் பண்ணுறதுலாம் ரொம்ப கிடைக்கும். ஸோ ரொம்ப கன்ஸ்டிச்சு அந்த ஒரு என்னுடைய அந்த இது வந்து நல்லா வேலை செய்யணும். ஆனாலும் என்னோட அந்த பதவி உயர்வுன்றப்போ ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. அதுக்கு ஒரு சீக்கிரம் ஈஸியாக பார்க்கலாம். அதுக்கு நான் உடம்பு சரியில்லாத வந்தேன்னா நான் திரும்ப வேலை செய்கிறேன், நினைக்கிறேன். எல்லாரும் நான் ஒன்று கூட வேலை செய்ய முடிஞ்சு இங்கே வந்து. ஸோ அது ஏன்னா நம்மளோட அந்த மனநிலை நம்ம சுற்றி இருக்கிற மாதிரி என்ன வந்து நல்லா ஊக்குவிக்குது. அதில் அது ரொம்ப மெயின் காரணம். ஏன்னாச்சும் ஒரு வேலை சொன்னா கூட அழகா அவங்க சொல்லணும், அது இதில் டீச்சர் வயசு கூட நம்ம அதுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு வருதா எனக்கு தெரியல. ஆனால் நான் உமா வந்து அப்படி நினச்சிட்டே இருந்தேன். என்னோட முக்கியவா என்னோட முக்கிய பொக்கவா அந்த மாதிரி நான் பார்த்தேன். ஸோ நான் அப்படி அந்த மாதிரியே அது நான் எப்பயுமே வந்து ஒரு சிப்ளிங்ஸ் ஒரு உறவு இருக்கும். அதாவது வேலை செய்யற இடத்துல ஒரு உறவு இருக்கும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இருக்கும், சிப்ளிங்ஸ் ஒரு இருக்கும். டீச்சர்கிட்ட நான் வந்து ஒரு 5 வருஷம் நான் வேலை செய்யும் போது அது ஒரு அக்கான்னு ஒரு உறவு. அவங்கள பார்த்தாலும் அக்கா ஸ்தானம் மாதிரி இருக்கும். அந்த ஆசிரியரே இப்போ தலைமை ஆசிரியர் ஆயிட்டாரு. அவங்களுக்காக சண்டை போட்ட ஒரு ஆசிரியர். ஸோ ஷீஸ் வெரி கேப்பபிள், வெரி பிரேவ். யோசிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வர அந்த ஆபத்து யோசிக்க மாட்டாங்க. ஸோ அந்த விஷயத்துல வந்து எனக்கு இன்னும் கூட உமா நான் போனது இருக்கு. எப்படி இருக்கு போனீங்க இந்த பள்ளியில எனிதிங் நான் ரொம்ப சண்டை போடுவேன். மேபி அது கூட உரிமையா கூட இருந்திருக்கலாம், எனக்கு கூட உரிமையா இருந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் மீட் பண்ண ஒரு ஆளு எனக்கு போறேன் அப்படி தூக்கம் எனக்கு தெரியல. வீட்டுல இருந்து நான் பொழுதுக்கிட்டே இருக்கேன். வீட்டுல நான் அந்த ஸ்கூல்ல எப்படி இருக்க போறேன் உமா இல்லாம என் ஹஸ்பண்ட் இன்னைக்கு நைட்ல ஹஸ்பண்ட் ப்ரெஷர் செக் பண்ணிட்டு ப்ரெஷர் வந்துருக்காங்க. அந்த லெவலுக்கு எனக்கு என்ன உமா விஷ் பண்ண முடியல, உமாவை அனுப்பி இருக்க முடியல. அது ஒன்றும் அந்த மாதிரி இருந்ததே இல்லை. எப்பவுமே அவங்க மனசுல கடைசி வரைக்கும் இருப்பாங்க. உமா வேணின்ற ஒரு ஆள் என்கிட்ட கடைசி வரைக்கும் இருப்பாங்க. 11 வருஷம் நான் கூட பயணம் செய்வேன். என்ன டீச்சர் தருவீங்க முகத்தை காணும் அப்புறம் உட்காந்துட்டேன். நீ புடின்னு கூட்டு போயிட்டேன். எனக்கு வாய்ப்பு நீங்க என்ன முகத்தை போடுவீங்க? ரொம்பதா ஒத்தக்கல்லா ஏதோ ஒரு தம்பி வாங்கி கொடுத்தான். அதை கேட்டுக்கிட்டே தான் போறாங்க. என்கிட்ட சொல்லல, அந்த கடைக்கு தான் அவங்க என்னை கூட்டு போறாங்க. அவங்க சொல்லவே இல்லை. அவங்க என்ன டீச்சர் நான் போறேன் டீச்சர் எனக்கு அங்க போய் சாப்பிட்டுனாங்க. நீ ஏன்னு தேவி சொல்ற சூட்டு போனேன். சூட்டு போயிட்டு டீச்சர்
உங்களுக்கு இப்ப எந்த மூக்குத்தி உங்க தம்பி வாங்கி கொடுத்த மாதிரி உங்களுக்கு வேணும் கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க வாங்குறீங்க, நான் கட்டுறேன். டீச்சர், நீங்கள் பதவி உயர் பெற்று மற்ற பள்ளிக்கு மாற்றாகி போக உங்களுக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்கள். டீச்சர், நீங்கள் பதவி உயர் பெற்று மற்ற பள்ளிக்கு மாற்றாகி போக உங்களுக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்கள். ஒரே ஒரு நாள் டைம் கொடுத்து இன்னொரு நம்ம பள்ளியில இருந்து மாற்றலாகி வேறு ஒரு பள்ளிக்கு பதவி உயர்வு பெற்று போறாரு. கண்டிப்பா எந்த ப்ராப்ளம்ஸ் தான் என்ன குறையில்லாம வருஷமாக பயணிச்சிருக்கேன். ஸோ உங்களை பற்றி எனக்கு தெரியும். நீங்கள் வந்து ஒரு போல்டான ஸ்ட்ராங்கான லேடி டீச்சர். போகிற ஸ்கூலில் வந்து நீங்கள் செம்மையாக சிறப்பாக செய்வீங்கன்னு தெரியும். கண்டிப்பாக செய்வீங்க டீச்சர். ஆல் த பெஸ்ட். கொண்டா மிஸ் யூ டீச்சர். லவ் யூ ஆல்வேஸ்.